அன்பான சிவன் அருள் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். சிவ சிவ என்று ஒரு நாமம் சொல்லடா, கெட்ட பாமரமே உனக்கதில் பாரம் என்னடா. பொல்லாத யமன் வந்தால் விடமாட்டான், சாம்ப சிவதாசன் என்றால் தொடமாட்டான் என்றொரு பழமொழி உள்ளது. சிவபுராணத்தில் தொடரும் பாகமாக தசன் கர்வபங்கம் பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். தசனுக்கு பிறந்த 60 பெண்களில் சதி தேவி ஒருத்தி. அவளை ஈசனுக்கு மனம் செய்து கொடுத்தான் அவன். சகல தேவர்களாலும் வணங்க பெறும் கைலாசநாதனான ஈசன் தனக்கு மருமனாக கிடைக்கப்பட்டது கண்டு அவன் அளவில்லா ஆனந்தம் அடைந்தான். இந்த சம்பந்தத்தின் மூலம் தான் தேவர்களுக்கும் மேலாக பெரியவனாகி விட்டோம் என்ற பெருமை அவனிடம் குடிக்கொண்டது. அதன் காரணமாக அவனிடம் மமதை உண்டாகிற்று. மமதையே அழிவுக்கு காரணகர்த்தா என்பதை தசன் உணரவில்லை. ஒரு சமயம் அவன் கைலையங்கிரிக்கு சென்றபோது ஈசன் தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று அவரிடம் விரோதம் கொண்டான். கைலாசநாதன் தச பிரஜாபதியை தம்முடைய மாமனார் என்ற முறைக்கு சிறிதும் பங்கம் வராது கௌரவம் அளித்து வந்தார். ஆனால் தசன் எண்ணியது போல் அவன் மகளை மணந்தது காரணமாக அவன் அவரினும் உயர்ந்தவனாகிவிட்டான் என்ற கருத்தை அவர் ஏற்கவில்லை. இதனால் இருவரிடையுமே வேற்றுமை அதிகமாயிற்று. ஈசனிடம் விரோதம் கொண்டு தன் இருப்பிடம் திரும்பிய தசன் விஷயத்தை அத்தோடு விட்டுவிடவில்லை. ஈசன் தன்னை விட தாழ்ந்தவன் என்பதை நிரூபித்து விடுவது என்ற உறுதியில் யாகம் ஒன்றை தொடங்கினான். அந்த யாகத்தில் ஈசனுக்கு அவிர்ப்பாகம் கிடையாதென்று முடிவு செய்தான். தேவர்கள் அனைவரும் வருமாறு அழைப்பு அனுப்பினான். பெண்களையும் மருமகன்களையும் யாகத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு சொல்லி அனுப்பினான். ஆனால் சிவனையும் சதிதேவியை மட்டும் அழைக்கவில்லை. தந்தை செய்ய போகும் பிரம்மாண்டமான யாகத்தை பற்றி சதி கேள்விப்பட்டாள். தந்தையிடமிருந்து அழைப்பு வராவிட்டாலும் யாகத்துக்கு தான் போக வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது தேவிக்கு. கணவனிடம் தன் உள்ள கிடக்கையை தெரிவித்தாள். சிவபெருமானும் தசன் செய்ய போகும் யாகம் பற்றி அறிந்திருந்தார். தமக்கு அவிர்ப்பாகம் இல்லை என்ற உறுதியோடு செய்ய போகும் அந்த யாகம் நிறைவேறப் போவதில்லை என்றும் அலையா வீட்டுக்கு விருந்தாளியாக செல்வதால் அவமானம் ஏற்படும் என்றும் தெரிவித்து தேவியை போக வேண்டாம் என தடுத்தார். தேவியோ அதற்கு இணங்காது யாகத்துக்கு புறப்பட்டாள். யாக சாலையில் தேவியை யாரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கவில்லை. கணவன் தெரிவித்தது போல் அவமானம் ஏற்பட்டதை கண்டு சீற்றமடைந்த தேவி கைலையங்கிரி திரும்ப விரும்பாமல் அங்கேயே யாக குண்டத்தில் குதித்து தமது தேகத்தை விடுத்தாள். எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் புறப்பட்ட தேவி அங்கே அவமானமுற்று யாக குண்டத்திலேயே தன் தேகத்தை விடுத்தாள் என்பதை அறிந்த சிவபெருமான் சொல்ல முடியாத கோபமடைந்தார். அவரது கோபத்திலிருந்து வீரபத்ரன் தோன்றினான். வீரபத்ரா, இப்போது தசன் யாகம் செய்யும் இடத்துக்கு சென்று அவன் யாகத்தை துவம்சம் செய்து அவனையும் அழித்து வா என்று உத்தரவிட்டு அனுப்பி வைத்தார் ஈசன். அவ்வாறே புறப்பட்டு சென்ற வீரபத்ரன் தசனுடைய யாகசாலையை அடைந்தான். மிகவும் உக்கிரமான தோற்றத்துடன் யாகசாலையில் நுழைந்து அதை பல விதங்களிலும் அழித்து நாசமாக்கினார். அவிர்ப்பாகம் தராமல் நடத்தப்படும் யாகத்துக்கு வந்திருந்த இதர தேவர்களையும் அவன் விட்டு வைக்கவில்லை. அவர்களுக்கும் கொடுமைகள் பல இழைத்தான். தசனை இழுத்து வந்து அவன் தலையை துண்டித்து எறிந்தான். தண்டிக்கப்பட வேண்டியவன் தசனாக இருக்க யாகத்துக்கு வந்திருந்த இதர தேவர்களும் முனிவர்களும் வீரபத்திரனால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்ட முனி சிரேஷ்டர்கள் கைலாசநாதனை சரணடைந்து அவரை துடித்தனர். ஈசனும் அவர்கள் பால் கருணை கொண்டு அனைவரையும் உயிர்ப்பித்து அவரவர் இருப்பிடம் செல்ல அனுமதித்தார். தசனும் தன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான். யாக குண்டத்திலேயே தேகத்தை இட்ட சதிதேவி ஜுவாலையாக விளங்கினாள். இந்திரன் முதலான தேவர்கள் அந்த ஜுவாலையை வழிபட்டனர். இந்த ஜுவாலை பூலோகத்தில் ஹிமவத் கிரியில் வந்து விழுந்தது. அந்த இடமே ஜுவாலமயமாக ஆயிற்று. கணவனின் வார்த்தைகளை கேட்காமல் சென்றதால் அவமானமுற்ற சதி தசனின் மகளாக இருக்கும் அந்த பிறவியில் மறுபடியும் ஈசனை அடைய விருப்பப்படாது திரும்பவும் பூலோகத்தில் பிறந்து ஈசனை மணக்கவே ஆசைப்பட்டாள். இமவானின் வெகுநாளைய ஆசையை நிறைவேற்ற அவன் புத்திரியாக
அவன் மனைவி மேனையிடம் பார்வதியாக வந்து அவதரித்தாள். இத்துடன் இந்த பாகம் முடிவு பெற்றது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி சிவபெருமான் பக்தர்களே. வணக்கம்.